ஐயா, உலகம் முழுவதும் நீங்க பாதிப்பை உண்டு பண்ண போறீங்கிறதுக்கு ஒரு அடையாளம், ஒரு சில குடும்பத்தாரால் நீங்க பாதிக்கப்படலாம். உலகம் முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பாதிப்பை உண்டு பண்ண போறீங்கிறதுக்கு ஒரு அடையாளம், ஒரு சில சொந்த குடும்பத்தால நீங்க பாதிப்புக்குள்ள ஆக்கப்படலாம். அதற்கு உதாரணம் யோசேப்பு தான். சொந்த குடும்பத்தால பாதிப்புக்குள்ள ஆக்கப்பட்டான். ஆனா இன்னைக்கு 6000 வருடமா அவன் பாதிப்பை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கான் அநேக கோடிக்கணக்கான வாலிபர்களுக்கு. யோசேப்பு மாத்திரமல்ல, தாவீது, சவுல்ங்கிற ஒரு குடும்பத்தார மாமனார் குடும்பத்தினால பாதிக்கப்பட்டிருந்தான். உலகம் முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு, டிப்ரெஷன்ல உள்ளவங்களுக்கு அவனுடைய சங்கீதம் ஆறுதலா இருக்கு. அது மாத்திரமல்ல, நன்மை செய்து நீங்க பாடுபட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா நன்மைகளுக்கு ஊற்று காரணராக தான் நீங்க மாற போறீங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், பாடுபட்டார், சிலுவையில் அறைஞ்சாங்க, நன்மைகளின் ஊற்றுக்காரனராக மாறினார். தாவீதும் சகோதரருக்கு நன்மை செஞ்சான், யோசேப்பும் சகோதரருக்கு நன்மை செஞ்சான், தூக்கி குழியில போட்டாங்க, அசட்டை பண்ணாங்க. ஆனா குடும்பத்தாருக்கு நன்மையை வாரி வழங்குறவங்க அவங்க மாறினாங்க. நன்மை செய்து பாடுபட்டா நீங்க நன்மைக்கு ஊற்றுக்காரனரா நீங்களும் மாறுவீங்க ஐயா. இன்னைக்கு கீழே தள்ளிட்டாங்க, குழியில தள்ளிட்டாங்க, சிக்க வச்சுட்டாங்க, மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குழி வழியாதான் சுரங்கப்பாதை உள்ள சுரங்கப்பாதையில நுழைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். குழியில விழுந்த யோசேப்பு தான் சுரங்கப்பாதை வழியா அரண்மனையில போய் எந்திரிச்சான். அதே போல ரிஜெக்ஷன், புறக்கணிப்பு என்பது அரண்மனைக்கு போற வழிதானே ஒழிய, சிங்காசனத்துக்கு போற வழிதானே ஒழிய கெட்ட வழி நீங்க நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. குழிதான் அரண்மனைக்கு நேரா போகக்கூடிய சுரங்கப்பாதை தெரிஞ்சுக்கிடுங்க. யோசேப்பு நேரத்திற்கு வந்து உங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட சகோதரர்களின் கோபம் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பேச விருப்பப்படுகிறேன். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், யோசேப்பு வாழ்க்கையில் பெரிய மகிமை வெளிப்படுவதற்கு முன்பாக சங்கீதம் 76:10, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, யோசேப்பினுடைய வாழ்க்கையில, தாவீதுனுடைய வாழ்க்கையில, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில மகிமை விளங்குவதற்கு முன்பாக அவர்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டது மனுஷருடைய கோபம். மிகப்பெரிய ஐஸ்வர்யவனை ஆவதற்கு முன்பாக ஆபிரகாம் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாச்சான். கோபம் வந்துச்சு லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கு, ஆபிரகாம் மேய்ப்பர்களுக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சொன்னான், சகோதரர் நமக்கு வாக்குவாதம் வேண்டாம், நீ எங்கே போனாலும் நான் போகிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ பார்த்து உன் கண் பார்க்கிற பூமியை தருவேன்னு மகிமையை விளங்க பண்ணினார். யோசேப்பு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர்கள் பகைத்தார்கள், அவனை கொலை செய்யும்படி சதி பண்ணினார்களா. கான்ஸ்பிரன்சி ஆஃப் சைலன்ஸ் வாக், கட் த்ரோட் ஃபெல்லோஸ் வாக், கூட இருந்து கழுத்தை அறுத்துட்டாங்க, சதி திட்டம் தீட்டினாங்க, அவனை கொலை செய்யும்படி. அவ்வளவு கோபம் அவன் மேல. காரணம், இவனா நம்ம ஆள போகிறவன், இவன் தரிசனம் எப்படி முடியும்னு பார்ப்போம்.
ஏதோ ஒரு நாள் சொல்லலை, தரிசனத்தை அவன் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பு. சின்ன வயசுலேயே தேவன்கிட்ட படங்களை பெற்றுக்கொள்வது மிக பாக்கியமான ஒரு வாழ்க்கை. தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்கள் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனும் பாக்கியவான். அப்போ வேதத்தில் தான் நிறைய படங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிங்காசன கனவை வைத்திருக்கிறார், மோசைக்கு தலைவனாகும் கனவை வைத்திருக்கிறார், யோசுவாவுக்கு பங்கிடும் கனவை வைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு மிகப்பெரிய உலக ரட்சகர் கனவை வைத்திருந்தார், யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா ஜீவ ரட்சனை செய்கிறவன் விடுதலையாக்குகிறவன்கிற கனவு இருந்துச்சு. அப்போ நல்லா கவனிங்க, வேர்டு ஃபுல்ஸ் ஆஃப் பிக்சர். ஆண்டவருடைய வார்த்தை வேதம் படங்களினால் நிறைந்த ஒரு புஸ்தகம். சகோதரர்களுடைய கோபம் தேவனுடைய மகிமையை யோசேப்புடைய வாழ்க்கையில விளங்க பண்ணினது என்று நாம் பார்க்கலாம். வேதம் சொல்லுது, மூடனுடைய இருதயத்திலே கோபம் குடிக்கொள்ளும். நீதிமொழி 27 கல் கனமும் மணல் பாரவுமாகும், மூடனுடைய கோபம் இவ்விரண்டிலும் பாரமாகும். பொறாமை வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? அப்போ நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில கூட தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு முன்பாக மனுஷருடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனால் கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு போட்டிருக்கு. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு. கோபத்தை நெகிழ்ந்து அந்த உக்கிரத்தை விட்டு விட்டு கோபமான நேரத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்ச பார்க்குறான் யோசேப். யோசேப்புடைய வாழ்க்கையில மகிமை விளங்குவதற்கு ஒரு முக்கியமான காரணம் சகோதரர்களுடைய கோபம். அவனை அடித்தாங்க, அவனுடைய வஸ்திரங்களை கிழித்தாங்க, ஒரு மிருகத்தை அடித்து பீருண்டு போயிட்டான்னு பொய் சொன்னாங்க. அவங்க அப்பா என்ன பாடுபட்டிருப்பான்னு அவன் யோசிச்சு பார்த்துருப்பான். ஆறுதலுக்கு இடமே கொடுக்கலையே, நான் என் மகனோட பாதாளத்துக்கு போவேன், எத்தனை பிள்ளைங்க வந்தாலும் ஆறுதலுக்கு இடம் கொடுக்கலையே. அவ்வளோ தூரம் தகப்பன் என்ன பாடுபட்டிருப்பான், யோசேப்பு என்ன பாடுபட்டிருப்பான். குழியில் தனியாக கிடக்கும்போது அது தண்ணி இல்லாத வெறுங்குழி. அந்த தோத்தானில் அநேக நீரூற்றுகள் இருக்கான், எல்லா நீரூற்றுகளில் தண்ணி இருக்குமா. தண்ணி இருந்தால் கூட தண்ணி பிடிக்க வர்றவன் கூட இவனை தூக்கி கூட விடுப்பான். தண்ணி இல்லாத குழி அவனை தூக்கி விட்டுறக்கூடாதுன்னு நல்ல கவனிங்க, இவனை குழியில் தூக்கி போட்டு கிட்டத்தட்ட மரண பயம் அவனை பிடிச்சிருக்கும். 17 வயசு பையன். பின்பு இஸ்மவேலர்கிட்ட விற்கப்படுகிறான். இஸ்மவேலர் யாருன்னா பங்காளி பிள்ளைங்க. இவங்க தாத்தா ஈசாக்கு, ஈசாக்குடைய அண்ணன் தான் இஸ்மவேல். பெரிய தாத்தா பையன்தான், பெரிய தாத்தா பேரன் மாறு. இவன் ஈசாக்கு பேரன், அவன் இஸ்மவேலர் பேரன். அவனுங்களாவது ஈவு இறக்கம் காட்டுவான்னு அவனுங்களும் கோபத்தை காமிச்சு லாபம் சம்பாத்தியம் பண்ணி போத்திபார்ட்ட 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கிட்டு 200 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டான். பிறகு போத்திபாருடைய கோபமும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் காரணமில்லாத மனுஷருடைய கோபம் வந்து கொண்டே இருக்குமானால், கடினமான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டே இருப்பார்களானால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையை வெளிப்படுத்த போகிறார். போத்திபாருடைய கோபம், சகோதரர்களுடைய கோபம், இஸ்மவேலருடைய கோபம். இஸ்மவேலராது இவனை மன்னிச்சிருக்கலாம். ஏண்டா எங்கள் தாத்தாவை உங்கள் தாத்தா விரட்டி விட்டாயா, இன்னைக்கு நீ சீரழிகிற, உன்னைய காசு கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு உன் சகோதரர்களுக்குள்ள ஆகார விரட்டி விட்ட பாவம், இன்னைக்கு உன் சகோதரர் உன்னைய விரட்டி விட்டானுங்க பார்த்தியா அப்படின்னு இஸ்மவேலர் 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கி 200 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டான். அப்போ நல்ல கவனிங்க, மனுஷருடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். தொடர்ச்சியாய் உங்கள் வாழ்க்கையில் கடினமான நபர்கள், கோபக்கார நபர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில மகிமையை கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு குளோரியஸ் எண்டை அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கோபம் உங்கள் வாழ்க்கையில ஒரு நித்திய ராஜ்யத்தை, நிலைவரமான ஒரு ராஜ்யத்தை உங்கள் வாழ்க்கையிலே உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. 30 வயதிலிருந்து 110 வயது வரைக்கும் யோசேப்பு அசைக்கப்படாத ஒரு தலைவனாக கிட்டத்தட்ட 80 வருடங்கள்
3ஆம் 4ஆம் தலைமுறையினர் அவன் மடியிலே வளர்க்கப்பட்டார்களாம். மாகீரனுடைய பிள்ளைங்க. மனாசே இப்ராஹிம் மாத்திரம் கிடையாது, அவங்களுடைய சந்ததி மாகீரின் பிள்ளைகள் கூட வளர்க்கப்பட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவன் மகிமையை விளங்க பண்ணினது. எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற அந்த மகிமையை பாருங்கள், தகப்பனை எடுத்து சொல்லுங்கள். அப்போ நல்ல கவனிங்க, எது அவனுடைய வாழ்க்கையில மகிமையை கொண்டு வந்தது? பல மகிமைகள், பல காரியங்கள் மூலமாய் மகிமை வெளிப்படும். அதில் ஒரு மகிமை மனுஷருடைய கோபம். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, மனுஷர்கள், வேதம் சொல்லுகிறது, மனுஷர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். மனுஷருடைய நம்ம கோபம் எழும்பும்போது நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்களாம். அப்படிப்பட்ட கோபம், மூர்க்கன், பெரும் பாதகன். யோசேப்பின் சகோதரர்கள் ஒரு மூர்க்க குணம் உள்ளவங்க. லேவியும் சிமியோனும் கொடுமையின் கருவிகள், கிராமத்தையே அழிச்சவங்க. அந்த இளைய சகோதரனை பாருங்க, அவங்க கோபம் எழும்புது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நம்முடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, பலவிதமான கோபத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒரு குடும்பத்தாருடைய கோபத்தின் பாதிப்பு, கெட்ட பாதிப்பு, உலகம் முழுவதும் 6000 வருடங்களாக யோசேப்பு அநேக குடும்பங்களுக்கு நல்ல பாதிப்பை, நல்ல உதாரணமான ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். ஒரு சவுலுடைய குடும்பத்தினுடைய கெட்ட பாதிப்பு உடைஞ்சி நொறுங்கி தாவீது பாருங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு நல்ல பாதிப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்பத்தாருங்கிற ஒரு பிரதான ஆசாரியன் அன்னா, காய்பா, இவர்களுடைய கடும் கோபத்தின் பாதிப்பு இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய எல்லா முழங்கால்களும் முடங்க பண்ணி கொண்டு இன்னை வரைக்கும் நல்ல பாதிப்பை அவர் கொண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது. ரோமர் 12:21 உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் நீ அவனுக்கு தண்ணீர் கொடு, அதனால் அவனுடைய தலையின் மேல் அக்னி தலையில குவிப்பாய், நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அப்போ நன்மை செய்து பாடுபடவா பாஸ்டர்? நீங்கள் நன்மை செய்து பாடுபட்டீங்கன்னா நன்மைகளின் ஊற்றுக்காரனராக மாறுவீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செஞ்சு பாடுபட்டார், நன்மைகளின் ஊற்றுக்காரனராய் மாறினார். யோசேப்பு சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு போய் நன்மை செஞ்சான், பாடுபட்டான், நன்மையை வாரி வழங்குறவனாய் காணப்பட்டான். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே கூட மனுஷருடைய கோபம் தேவனுடைய மகிமை மேனிஃபெஸ்டேஷன் உண்டாக ஆரம்பிக்கும். 430 வருஷம் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் பார்வோன். நான் 430 வருஷம் கழிச்சு பொண்ணு வெள்ளியும் போகுதே, அடிமைப்பட்ட 30 லட்சம் ஜனங்கள் போகிறாங்களே, எகிப்து அழிஞ்சு போச்சே, மறுபடியும் எப்படியாவது அவங்கள கொண்டு வந்துடணும்னு சொல்லி கோபதாபமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறான். பார்த்தீங்கன்னா செங்கடல்ல அவருடைய மகிமை விளங்க பண்ணினார். எதிலையும் அவருடைய மகிமை விளங்க பண்ணுவார். பதவிகளில் யோசேப்புக்கு விளங்க பண்ணினார். செங்கடல்ல அவருடைய மகிமை விளங்கினது. எந்த செங்கடல் பிளந்து வழிவிட்டதோ அதே செங்கடல் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே அமிழ்த்து போட்டார்னு போட்டிருக்கு. தேவன் அழிக்கிறவர் அல்ல, ஆனால் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்னு போட்டிருக்கு. அவங்க சாக காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில பாவம் பூரணமாயிற்று. செங்கடலுக்கு வராமல் இருந்தால் கூட அவங்க தப்பிச்சிருக்கலாம். பார்வோனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணினது. இன்னும் வேதத்தில் பார்க்கலாம், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்த்து தானியேல் மேலே குற்றம் சாட்டி அவனை சிங்க கெபியில தள்ளுறாங்க. சிங்க கெபியில தேவன் தூதர்கள் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான். தூதர்கள் அனுப்பின்னு போட்டிருக்கு, ஆனால் தேவனே அங்கே போயிருப்பார். காரணம், அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லைன்னு அவர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், சிங்கம் எனக்கு என்ன செய்யும் என்று சொல்லலாமே. தானியேல் சொல்லியிருப்பான், நான் தண்ணீரில் கிடக்கும்போது என் கூட இருக்கீங்க ஆண்டவரே, அக்கினியில் நடக்கும்போதும் அவைகள் என்மேல் புரளுவதில்லை, ஆக என் கூட நீங்கள் இருக்கீங்க.
இப்போ நல்ல கவனிங்க, அரசு அதிகாரிகளுடைய கோபம் தானியேலுடைய சிங்க கபில மகிமை விளங்கினது. அந்த மகிமையில் பார்த்தீங்கன்னா காவல் உண்டாயிருக்குமா, மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். சிங்கம் அவனை சேதப்படுத்தலை. கீழே போடும்போது கூட சிங்கங்கள் படுத்து கிடந்து அது சிங்கத்து மேலே விழுந்திருப்பாங்க. சிங்கம் கடிக்கலை, கை கால் முறியலை. 91 வயசுங்கிறாங்க தானியேலுக்கு. மேலே இருந்து ஆழத்தில் 10 சிங்கம் இருக்குமா சிங்க கெபியில். ஒரு கை கால் முறியலை. ஆம் ராஜாவே, கொஞ்சம் ரத்தம் வந்துச்சு, தலை ஃப்ராக்சர் ஆயிட்டு, வாயிலிருந்து ரத்தம் வச்சு, காதில் வழியாக ரத்தம் வச்சு, அவன் சொல்லவே இல்லை. ஒன்றும் சிங்கம் சேதப்படுத்தாதபடி மாத்திரமல்ல, எந்த ஒரு தரையும் சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டாங்களாம். அதிகாரிகளை மேலேருந்து போட்டாங்களாம், கீழே சேர்றதுக்கு முன்னால் பீஸ் ஆகிட்டாங்களாம். அப்போ நல்ல கவனிங்க, கவர்மெண்ட்டுடைய கோபம் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. நேபுகாத்நேச்சார் பெரிய பொற்சொலையை நிறுத்தி கடும் கோபம் கொண்டு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை, தானியேல் மிஷாவேல் அசரி அனனியா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் தானியேல் கிடையாது, இந்த வாலிபர்களை அவன் பணிந்து கொள்ள சொன்னான். உள்ளே போட்டது 3 பேரில் 4 பேர் உலாவுகிறார்களே. இப்போ நல்ல கவனிங்க, அங்கே அக்கினி ஜுவாலையில் அவருடைய மகிமை விளங்கின. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ அக்கினியில் நடந்து கொண்டிருக்கிறாயா? மனுஷனுடைய கோபத்தினால் அக்கினியில் நடந்து கொண்டிருக்கிறாயா? அதிகமான வேலை பளு, பாஸ்டர் எல்லா சம்பளத்தையும் வாங்கிட்டு கையில் 10 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்க. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வார்த்தை, தடித்த வார்த்தை, சின்ன சின்ன தவறுகளை குத்தி காண்பிக்கிற கடுமையான கோபம். ஐயா, அந்த சூழலில் கூட கர்த்தர் உங்களோட இருக்கார் ஐயா. மகிமை விளங்க பண்ணுவார். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமை விளங்க பண்ணும். கொடைக்கானலில் ஒரு அருமையான தாயார் பைபிள் வாசிட்டே இருக்கிற நேரம் அவங்க கணவனார் வந்து அடிப்பாராம், பைபிள் வாசிக்கக்கூடாது. ஒரு நாள் அடிச்சுட்டு மறுபடியும் ஓங்கினாராம் கையை. இந்த அம்மா சொன்னாங்களாம், உன் கை அப்படியே நிற்கட்டும், என்னை அடிக்கிற கை அப்படியே நிற்கட்டும்னு அப்படியே நின்றுட்டான் கை. பாருங்கள், அந்த மனுஷன் ஒரு நாள் ஆச்சு அழ ஆரம்பிச்சிட்டார். என் கை அப்படியே நிற்கிற கை ஜோம் பண்ண, நான் இனிமேல் அடிக்க மாட்டேன். உன் தெய்வம் தான் மகிமையை காமிச்சிட்டு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுமா. மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். பாருங்கள், அந்த புருஷன் மேலே மறுபடியும் மறுநாள் இந்த அம்மா கையை தொட்டு எண்ணெயை தொட்டு ஜோமுனி ஆண்டவரே மனம் இறங்கும், திருந்திட்டார், இயேசுவை ஏற்றுக்கிட்டார், இனிமேல் நான் அடிக்க மாட்டார் அப்படின்னு அவரும் கதறி அழுது மன்னிப்பு கேட்டு அந்த கை சுகமாயிடுச்சான். பைபிளில் ஒரு தீர்க்கதரிசியை ராஜா அவனை பிடியுங்கள்னு கையை நீட்டுறான். பாருங்கள், அவன் கை அப்படியே மரக்கட்டையை போல் அப்படியே மரத்து போயிட்டான். மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கோபங்கள் அடக்கப்படும். கோபங்கள் மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். வேதத்தில் பார்க்கலாம், ஆமான் அவ்வளவு கோபதாபம். மொர்தெகாயை மாத்திரம் கொல்றது அவனுக்கு ரொம்ப அற்ப காரியமாக இருந்துச்சான். யூத ஜனங்கள் எல்லாரையும் கொல்லணும், பழி வாங்கணும், பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடுன்னு போட்டிருக்கு. எல்லாரையும் பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்த ஆமானுடைய வாழ்க்கையில் கவனிங்க, தேவனுடைய மகிமை சூசான் அரண்மனையில் விளங்கினது. எந்த அகாஸ்வரு சீல் போட்டானோ, முத்திரை முகத்தை கலட்டி கொடுத்தானோ, அவனே அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி அவனே புதிய ஆர்டர் போட்டு இதை வந்து சூசானில் உள்ள எல்லா யூதர்களும் 127 தேசங்களில் உள்ள யூதர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். ஆமானுடைய கோபம் 127 தேசங்கள் மேலேயும் கர்த்தரால் உண்டான பயங்கர மகிமை வந்தது. அநேகர் யூதர்கள்கிட்ட வந்து சேர்ந்தாங்களாம். காரணம், ஒரு மனுஷனுடைய கோபம். உங்கள் வாழ்க்கையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, யோசேப்பு வாழ்க்கையில் ஏற்பட்ட கோபம் கர்த்தருடைய மகிமையை விளங்க பண்ணினது. தாவீது வாழ்க்கையிலே சவுலினால், அம்மோனியரால், பெலிஸ்தரால் ஏற்பட்ட கோபங்கள் மகிமையை விளங்க பண்ணினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் பிசாசுனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணினது. வேதம் சொல்லுது, அவன் சிலுவையில் ஆணி அடித்து அவரை கொலை செய்தார்களாம். வேதம் சொல்ல அதே சிலுவையில் தேவன் மகிமையை விளங்க பண்ணினார். துரைத்தனங்களையும் அதிகாரிகளையும் அவருக்கு விரோதமாக எழுதப்பட்ட நியாயப்பிரமாணங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே ஆணி அடைத்து வெற்றி சிறந்தார் என்று பார்க்கலாம். பாருங்க, பிசாசுனுடைய கோபம்
இயேசுவை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழனுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். மகிமை உள்ள சிங்காசனத்தை அவர் சுதந்திரிக்க கொடுத்தார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கூட மனுஷனுடைய கோபம் தணிந்து போகும். வேதம் சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். உங்கள் வாழ்க்கையில கூட மகிமை வரப்போவதற்கு ஒரு அடையாளம் மனிதர்களுடைய கோப தாபங்கள், எரிச்சல்கள், பழிவாங்குகிற குணங்கள். இதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, முடிவிலே மகிமை விளங்கும். மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, உங்க வாழ்க்கையில கூட மகிமையை விளங்க பண்ணும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும். யோசேப்பு வாழ்க்கையில மகிமை விளங்க பண்ணினார். தானியேல் வாழ்க்கையில மகிமை விளங்க பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில மகிமை விளங்க பண்ணினார். வாழ்க்கையில கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பேதுரு வாழ்க்கையில மகிமையை விளங்க பண்ணி மகிமையான ஒரு ஒளி பிரகாசித்தான் சிறைச்சாலையில. அந்த ஏரோது அவரை கொலை செய்யும்படி சிறைச்சாலையில் வைத்திருந்தான். முந்தின இரவில் அந்த இரவில் ஒரு மகிமை வெளிச்சம் பிரகாசித்து தூதன் வந்த கதவுகள் திறந்தது. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடி நான் புழுத்து மறித்து போனான். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில கூட மனுஷருடைய கோபம் தேவனுடைய மகிமை விளங்க பண்ணும். 76:10 சங்கீதம். மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். உங்கள் வாழ்க்கையில் மனுஷருடைய கோபத்தினால, எரிச்சலினால, பகையினால, விரோதங்களினால சஞ்சலப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இக்காலத்து பாடுகள், பகையினால் வருகிற பாடுகள், வேதம் சொல்லுது, இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. வேதம் சொல்லுது, யோசேப்பு அந்த ஈசாக்கு வாழ்க்கையில கோபம், எரிச்சல், பொறாமை, அபிமெலேக். ஆனா வேதம் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். எங்களை பார்க்கல, நீங்க மகா பெரியவன் ஆயிட்ட. அவனோட உடன்படிக்கை செய், எனக்காவது என் பேர பிள்ளைக்காவது என் வம்சத்துக்கு நீ தப்பு எதுவும் பண்ணிடாதப்பா அப்படின்னு சொல்லி அவனோட ஒப்புரவாகிறான். ப்ராமிஸ் கவர்னன்ட் பண்ணுறான், உடன்படிக்கை பண்ணுகிறான். இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை, உங்களை குறித்த பயத்தை, உங்களை குறித்த மரியாதையை, உங்களை குறித்த நடுக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஸோ கோபத்தை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இதுவரைக்கும் வந்த கோபங்கள் எல்லாம் உங்களை மகிமைக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறது. முடிவில் நீங்கள் மகிமையை வெற்றி சிறப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய இந்த யோசேப்பு நேரத்துக்கு பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். உங்களை ஜெபிக்க விருப்பப்படுறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7 மணி 7:30 மணியில் போட்டிருந்தோம். 7 மணியிலிருந்து லைவ் ப்ராஃபஸி உண்டு. எல்லாம் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சண்டே மெசேஜை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, விசேஷமாக கோபத்தினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் வருகிறேன். பலவிதமான எரிச்சல்கள், கோபங்கள், காரணம் இல்லாத ஆண்டவரே தடைகள் எல்லாம் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார் என்ற வார்த்தையின்படி யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சகோதரர்களுடைய கோபம் மகிமை விளங்க பண்ணினது போல பிள்ளைகள் வாழ்க்கையில மகிமை விளங்க பண்ணுவீராக. மகிமை சாலமோனுடைய சகோதரர்களுடைய கோபம் ஆண்டவரே சாலமோனுடைய ஆலயத்தை மூடினது போல பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக. மகிமையானவைகள் எல்லாம் காவல் உண்டாயிருப்பதாக ஆசீர்வதிக்கிறோம். திருமண தடைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் ஒளிந்து போகட்டும், நிதி நெருக்கடிகள் மாறி நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில விசாலத்தை உண்டு பண்ணும். எல்லா வியாதி பலவீனங்கள், ஜாயிண்ட் பெயின், நரம்பு தளர்ச்சி, கேன்சர், தலைவலி, எல்லா யூட்ரஸ் ப்ராப்ளங்கள், டியூமர் பி கான் இன் ஜீசஸ், மறைந்து போவதாக ராஜா. சுகம் உண்டாவதாக, குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறுவதாக, குடும்பத்தில் ஒருமன ஒற்றுமை உண்டாவதாக, குடும்பங்கள் இணைவதாக, குட்டி பரலோகமாய் மாறுவதாக, இருக்காத சொத்து விற்பதாக, தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ப்ரொஃபஷனில் எக்ஸல் பண்ணுவார்களாக, படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் பலன் கிருபையை கட்டளையிடும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ச்சியாக புதன்கிழமை யோசேப்பு நேரத்தை பாருங்க, வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு லைவ் ப்ராஃபஸிக்குவாங்க. God bless you.